உடுமலைப்பேட்டையிலேருந்து க்ரீன் அண்ட் க்ரீன் அக்ரி சொல்யூஷன்லேருந்து கோகுல்ராஜ் பேசுகிறேங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு ஃபீல்டில் இருக்கிறோம். அந்த ஃபீல்டு எங்கே இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா, உடுமலைப்பேட்டையில் பெதப்பம்பட்டிக்கு பக்கத்தில் ராமச்சந்திராபுரத்து வல்லக்குண்டாவரம் அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராதாகிருஷ்ணராஜுங்கிற ஃபீல்டுக்கு நம்ம வந்திருக்கிறோங்க. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிப்பு ப்ளஸ் ஆட்டோமேஷன் நம்ம பண்ணியிருக்கோம். இந்த ஃபார்முக்கு நம்ம ரிவ்யூ எப்படி இருக்குது என்னென்னு கேட்குறதுக்காக நம்ம இந்த ஃபீல்டுக்கு நம்ம வந்திருக்கோம். இந்த ஃபீல்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 36 ஏக்கருங்க. 36 ஏக்கரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 ஏக்கர் வந்து பெரிய தென்னைமரம் வச்சுருக்காரு. மிச்சம் பேலன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ தான் சின்ன இளம்பிள்ளை கன்று வச்சுருக்காரு. இந்த இளம்பிள்ளை கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப்பு ப்ளஸ் ஆட்டோமேஷன் ஃபுல்லாக வந்து நம்ம இங்கே பண்ணி கொடுத்துருக்குறோம். இந்த ரிவ்யூ கேட்குறதுக்காக நம்ம இந்த ஃபீல்டுக்கு நம்ம வந்திருக்கோம். இருக்கிறது உடன்படியில் இருக்கேன். இங்கே வல்லக்குண்டாவரங்கிறது வந்து காலகாலமாக கரண்ட்டு ரொம்ப புவரான ஏரியா எதுன்னா வல்லக்குண்டாவரம் தான். அதனால் இங்கே நான் தோப்பு பண்ணலான்னு பிளான் பண்ணால் இங்கே ஆள்களும் ரொம்ப கம்மி. சரின்னு அப்படியே நான் வாஷிங் பண்ணிட்டு இருக்கும்போது ஆட்டோமேஷன் பண்ணிடலாம், ஃபுல்லாக ட்ரிப் இரிகேஷன் பண்ணி ஆட்டோமேஷன் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். இங்கே கரண்ட் இல்லாதனால எப்போ கரண்ட் வரும் எப்போ கரண்ட் போகும் என்னன்னு யாருக்கும் தெரியாது. போனால் தூராதுங்கிறதுனால ஆட்டோமேஷன் மாறினேன். அதனால் வந்து ஃபுல்லாக ஆட்டோமேஷனில் எனக்கு செல்ஃபோன்லேயே பூரா பார்த்துக்கிறேன். ஆள் வந்தாலும் வராட்டியும் நான் செல்ஃபோனில் உட்காந்துட்டு எந்த கேட்வேல என்ன டைமுக்கு பாயுது என்னங்கிறத பிளான் பண்ணி பாய்ச்சிக்கலாம். தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால பிளானிங் பண்ணி பாய்ச்சா மட்டும்தான் இவ்வளோ ஏரியா என்னால் க்ளீனாக பாய்க்க முடியுது. அதனால் பாக்கி ஃபீல்டு நான் கலப்பாளையம் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். அதனால் இதுதான் மெயின் ரீசனு. அப்புறம் நான் அப்படியே ஒரு 3 வருஷம் விசாரிச்சுட்டே இருந்தேன். ஆனால் நான் எப்போ ஆட்டோமேட்டிக் போகணுங்கிற ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணிட்டேன். பிளான் பண்ணதில் இன்னும் வந்து லேபர் ஓரியன்ட் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால அப்படியே நான் 3 வருஷம் விசாரிச்சதில் ஸ்டால் ஒரு 2-3 பக்கம் பார்த்தேன். கடைசியில் ஜிவிஜியில் ஸ்டால் பார்த்தேன். அப்புறம் 4 கம்பெனியில் கொட்டேஷன் வாங்கினேன். கொட்டேஷன் வாங்கினதில் அவங்க ரேட் வைஸ் எல்லாமே நான் செக் பண்ணதில் அப்புறம் இவங்க க்ரீன் அண்ட் க்ரீன் பரவாயில்ல. அப்போ இவங்க இப்போ தான் புதுசாக க்ரோத் ஆகுறாங்க. சரி, அப்புறம் இவங்க வந்து லேட்டஸ்ட்டாக நம்ம என்னென்ன கேட்குறோமோ அதெல்லாம் பண்ணியும் தர்றாங்க, பண்ணியும் கொடுத்துட்டாங்க. நான் ஒரு 6 மாதமாக நான் தண்ணி பாய்ச்சிட்டு தான் இருக்கேன். இந்த ஃபீல்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ப்ரெசண்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிணறு தான் இருக்குது. இப்போ இவர் கஸ்டமர் என்ன கேட்டிருந்தார் எங்கிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 கிணறுலேருந்து எனக்கு ஃபங்க்ஷன் பண்ணுற மாதிரி கேட்டிருந்தாரு. இப்போ ஒரு கிணறு தான் இருக்குது, 2 கிணறு இனிமேல் தான் தோண்டணும். இத்தனை நாள் மழை பெஞ்சிட்டு இருந்தனால கிணறு ப்ராசஸிங்காக அவர் இன்னும் பண்ணவே இல்லை. அதனால் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த ஃபீல்டை வந்து 3 செட்டாக நாங்கள் பிரிச்சுட்டு இப்போ ஒரு கிணத்துலேருந்து எல்லாமே இப்போ இரிகேஷன் பண்ணுற மாதிரி நாங்கள் செட் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ இதே வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்தடுத்து இன்னும் 2 கிணறு தோண்டிட்டார் அப்படின்னா அந்த தோண்டினார்னா அதில் இருந்து ஒரு செட்டும், இன்னொரு கிணறு தோண்டினா அதுலேருந்து இன்னொரு செட்டும் பாயிற மாதிரி நாங்கள் ஃபீச்சர் பிளானை இப்போவே நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வயர்லெஸில் பண்ணி கொடுத்துருக்கோம். லேபர் வந்து இங்கே ஃபார்மில் இருக்காங்க, ஒரு மேனேஜ்மெண்ட் பார்க்குற மாதிரி. இப்போ தண்ணி பாய்க்கிறது கஸ்டமரே அங்கே எல்லாம் பார்த்துக்கிறாரு. இங்கே லேபர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இங்கே ஆன் பண்ணி எந்த வால் ஓடுது என்ன எல்லாமே வந்து லேபருக்கு தான் வந்து எஸ்எம்எஸ் வந்துட்டுருக்கோம். இப்போ இது கஸ்டமருக்கு எஸ்எம்எஸ் எனக்கு வரக்கூடாது, ஆனால் நான் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டார். அதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இன்டர்நெட்டில் இருந்து நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இன்டர்நெட்லேருந்து எப்படி நமக்கு தெரிஞ்சுக்கும் அப்படின்னா இங்கே கஸ்டமர் என்ன ப்ராசஸ் பண்ணாலுமே சர்வர் மூலியம் அப்டேட் ஆகி நமக்கு வந்து கஸ்டமருக்கு வந்து போயிடும். இந்த வால் ஓடிட்டுருக்கு, இவ்வளோ நேரம் ஓடிருக்கு, இத்தனை மணிக்கு ஆன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டர்நெட் மூலிமா அப்ளிகேஷனில் அவருக்கு வியூ காமிச்சிரும். இந்த மாதிரி ஆப்ஷன் நம்ம இதில் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து 3 ப்ரோக்ராம் வந்து நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். எதுக்காக அப்படின்னா பெரிய தோப்பு ப்ளஸ் இளங்கன்னு 2 ஃபீல்டு இருக்குது. இந்த 2 ஃபீல்டுக்கும் தனித்தனியாக நான் பாய்க்கணும் அப்படிங்கிறது ஒரு கேட்டிருந்தார். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3 ப்ரோக்ராம் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ப்ரோக்ராம் 1ங்கிறது வந்து பெரிய மரம் 10 கேட்வால் மட்டும் பாய்ஞ்சிட்டு ஆஃப் ஆயிரும். அடுத்து ப்ரோக்ராம் 2ங்கிறது வந்து இளங்கன்னு போயிடுச்சு அப்படின்னா அதில் வந்து ஒரு 14 கேட்வால் பாய்ஞ்சிட்டு ஆஃப் ஆகிக்கும். ப்ரோக்ராம் 3ன்னு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த அடுத்த ஃபீல்டு ஒரு 13 வால்வு வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பாய்ஞ்சி முடிஞ்சு ஆஃப் ஆயிரும். இது எல்லாமே வந்து கஸ்டமர் ஸ்பெசிஃபிக்காக கேட்டிருந்தார். அதனால அந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆன் பண்ணுறதுக்கு கூட கொஞ்சம் சிரமமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ரியல் டைம் ஆர்டிசி நம்ம சேர்த்திருக்கோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இரிகேஷன் வந்து ஒன்றா காலையில் கொடுக்கணும், இல்லை அப்படின்னா சாயந்தரம் கொடுக்கணும். இந்த மதியான டைம் கொடுத்தோம் அப்படின்னா வாட்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் வந்து எவாபரேட் ஆகி போயிடும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆர்டிசி டைம் செட் பண்ணியிருக்கோம். இந்த ஆர்டிசியில்
காலையில் ஒரு 5 மணிக்கு ஆன் ஆகுன்னு நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னா 5 மணிக்கு மோட்டர் ஆன் ஆகி ஒவ்வொரு கேட் வாலுக்கு என்ன டைம் செட் பண்ணியிருக்குமோ அதெல்லாம் பாஞ்சு முடிஞ்சு ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஆஃப் ஆகிக்கும். அதே மாதிரி அடுத்த நாள் காலையில் 5 மணிக்கு ஆன் ஆகும். அந்த இரிகேஷன் ஒரு 10 மணினா 10 மணிக்குள்ள எல்லாம் முடிஞ்சு ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். இந்த மாதிரி வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ஃபீல்டு பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ஃபீல்டு வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து ட்ரிப்பு ப்ளஸ் ஆட்டோமேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 7 டேஸுக்குள்ளே வந்து 36 ஏக்கர் நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். கஸ்டமர் வந்து மழை பெஞ்சிரும் கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சு கொடுங்கன்னு சொன்னாங்க. இங்கேயே ஃபார்ம்லேயே ஸ்டே பண்ணி இருந்து எல்லாமே நம்ம டீம் எல்லாம் வந்து பண்ணி ஒரு 7 நாளில் இந்த ப்ராஜெக்ட் நம்ம முடிச்சு கொடுத்துருக்கோம்.